இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சின்ன உடல் சிலுக்கு சில்லுன்னு தான் இருக்கு சந்தனத்தில் பண்ணி வச்சது நதுதானா திரணனானா. பாஸ், நீங்க அத பாத்தீங்களா? ஏய் கரடி மூக்கா, நானும் எதையும் பார்க்கல, நீ எதையும் பார்க்கல. மூடின்னு உட்காரு. ஆண்டி ஏதோ சொல்றேன்னு வந்திருக்காங்க, என்னன்னு கேட்போம். ஆண்டி ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆண்டி. என்னடா இது, ஒரு கலரையும் காணும், ஒருவேளை போடலையோ? ஆண்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னமோ போடலையோ, பழைய பாட்டுக்கு எழுந்து ஆடலையோ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது என்னன்னே புரியல ஆண்டி. நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்துட்டுங்களா, அதனால நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு எதுவுமே புரியல ஆண்டி. இல்லைடா? ஆமா பாஸ், எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை நீங்க ஏதாவது கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. கடைசியா என்னமோ சொன்னீங்களே, சரியா? இதை எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே. வாங்க அம்மா வாங்க, நம்ம மணியன் ஐஸ்கிரீம் கடைக்கு வாங்க. நீங்க வாங்கி சாப்பிட்டா மட்டும் போதும். மறக்காம இந்த என்னோட எங்க பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, சரியா? நீங்க வாங்கி சாப்பிட்டா மட்டும் போதும். ஆஹா, நம்ம தாய் கிழவி. ஓ, நீங்க தான் தாய் கிழவியோடைய சித்தியோ பெரியமாவோ யாரா இருந்துட்டு போங்க. கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, அதுதான் என் மைண்டுக்குள்ள கிருட்டு ஓடிட்டே இருக்குது. நீங்க எதுனா கலரை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஆண்டி கேட்குறாங்க, நம்ம ஒன் மோர் அந்த வீடியோவை பார்த்துட்டு எதனா கலர் தெரிந்தால் கமெண்ட் பண்ணலாம். எனக்கு எல்லா கலருமே தெரியுது. ஆனா ஆண்டி, நீங்க எதிர்பார்த்த அந்த இடத்துல பாஸ், நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. ஏண்டா, அந்த இடத்துல ஒரு கலரும் தெரியலடா, அப்புறம் எப்பறம் தைரியமா சொல்றது? கரடி மூக்கா. பாஸ், அந்த வீடியோவை நான் ஒழுங்காவே பார்க்கல, எனக்காக இன்னொரு டைம் போடுங்க. செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. இதே சாக்கிட்ட வச்சு 10 டைம் அந்த வீடியோவை பார்க்கலான்னு இருக்கியா? பாஸ், ஒரு பக்கத்தை தானே பார்த்தீங்க, மறு பக்கத்தை பார்த்துருந்தா ஆடி போயிருப்பீங்க. அடே கரடி மூக்கா, நான் ஆடி போறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஓடி போற பார்த்துக்க. ஆரம்பத்திலே வந்துட்டு ஆபாசமா பேசிக்கிட்டு, ஆபாசத்தை தவிர்ப்போம், காமெடியை வளர்ப்போம். எத்தனை டைம் உன்கிட்ட சொல்றது? இன்னையிலிருந்து நீ வெறும் கரடி இல்லடா, காம வெறி பிடிச்ச கரடிடா. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ரீல்ஸில் அப்படி பொறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வடசட்டியில் போட்டு இன்றைக்கி வறுத்தெடுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்டர் திவாகருக்கு எதிராக வந்துட்டு நம்மளும் வந்து ஒரு சில மெமிக்ரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த மெமிக்ரி எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. பறக்காம டப்பு ரூபஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டன் இருக்கு பார்த்தியா, அந்த பெல் பட்டன் அமைக்கோங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சு, இந்த மாதிரி விஜே ஹாப்பி ஆகிடுவாப்பில். இன்றைக்கி வீடியோவில் நிறைய பண்ணு காத்திருக்குது. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, குமுதா ஹாப்பி என்னாச்சு, விஜே ஹாப்பி என்னாச்சு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்தம்மா, ஏய் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உன் வீடியோவில் ஆரம்பித்தா வீடியோவோட ஓப்பனில் வந்துட்டு நீ கொஞ்சிட்டு இருக்க, லூசு கியூட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க. பாஸ், என் காதில் என்னமோ ராங்கா விழுந்துச்சு. என் காதிலே ராங்கா தாண்டா விழுந்துச்சு. டே ராங்கு வாயா, கம்முன்னு உட்கார்றா. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. உங்களுக்கும் இஸ்கு என்று தான் கேட்டுச்சா? அட இருங்கப்பா, நீங்க வேற. ஏமா, ஏய் ஒருத்தன் பைக்ல வந்து வேகமா போறானா, இடியட், ஏ ஃபுல் அப்படின்னு திட்டலாம். இல்லை தமிழில் ஏய் எருமை, ஏ பண்ணி அப்படின்னு திட்டலாம். அதை விட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறவனை
லூசு ஸ்கூட்டி, அப்புறம் லூசு பல்சர், லூசு ஸ்ப்ளெண்டர், லூசு புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பேர் வச்சு திட்டிட்டு இருக்கியம்மா. என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களேம்மா. சரி ஓகே, அந்த ஸ்கூட்டியை நம்ம ஓரம் கட்டிட்டு உங்ககிட்ட வரேன். நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது, அதாவது பைக்லயோ கார்லயோ போயிட்டு இருக்கும்போது எவனா ஒரு ஏடா குணம் முடிச்சோம் இப்படி கிருட்டுன்னு போனா நீங்க என்னன்னு சொல்லி திட்டுவீங்க? பன்னிக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அப்படின்னா ஓப்பனா கமெண்ட் பண்ணுங்க. பேட் வேர்ட் அப்படின்னா 2-3 ஸ்டார் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் எப்படி திட்டுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். இதுக்கு மேல விட்டா பாண்டா வாயை திறந்துருவான். நம்ம அடுத்த வீடியோவுக்கு போலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட இந்த அளவுக்கு கிராண்டா நடக்கல. செகண்ட் மேரேஜ் ரொம்பவே அழகா நடந்திருக்கு. ஹாப்பி மேரி லைஃப் மை புருஷா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் மை பொண்டாட்டி. செஞ்சோற்று கடன் தீர்க்க பார்க்காத வீடியோ பார்த்து பைத்தியமானாயடா விஜய். மூடு நீ மூடு. அப்படியே சைக்கிள் கேப் கிடைச்சா வச்சுக்கோங்க, ராக்கெட் எட்டு வந்து நிறுத்திடுவேன். அதாவது யாருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நல்லா இல்லை, செகண்ட் மேரேஜ் ஆச்சு இல்ல புரியல. எங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட இந்த அளவுக்கு கிராண்டா நடக்கல. செகண்ட் மேரேஜ் ரொம்பவே அழகா நடந்திருக்கு. ஹாப்பி மேரி லைஃப் மை புருஷா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் மை பொண்டாட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பையனுக்கு வந்து இது செகண்ட் மேரேஜா, இல்ல அந்த பொண்ணுக்கு இது செகண்ட் மேரேஜா, இல்ல இவங்க 2 பேருக்குமே வந்து செகண்ட் மேரேஜா, இல்ல இவங்க 2 பேருமே ஏற்கனவே ஒரு மேரேஜ் பண்ணி திருப்பி இன்னொரு டைம் வந்துட்டு இன்னொரு டைம் மேரேஜ் பண்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அதான் பாஸ், ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாதடா, நீ மூடின்னு உட்காருடா. உனக்கு எதுவுமே புரிய தேவையில்ல. ஒரே குழப்பமா இருக்கே. குழப்பமா இருந்தா கொய்யாக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கொய்யாக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றதா? கடிமுக்கா, கொத்தவரங்காய் குழம்பு வச்சு சாப்பிடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா கொய்யாக்காய் குழம்பு? இதுக்கு அவங்களே பரவாயில்லடா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் புருஷா, ஹாப்பி மேரேஜ் லைஃப் பொண்டாட்டி. நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயை பாருங்களா. அட கரும முடிச்சுவீங்களா, இப்படிலாம் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பாஸ் அந்த கதையை காட்டுறேன்னு சொல்லுது. உங்களுக்கு என்ன வந்துச்சு? கொஞ்ச நேரம் மூடி நிறுங்க. டேய் கரடி முக்கா, அடிச்சு மூஞ்சி முதல்ல உடச்சி விடுவோம் பார்த்துக்க. சரி ஓகே. அக்கா, பாண்டா ஆசைப்படுறான், அந்த காயை காட்டுங்க. சின்ன மரம் இருக்கு, ஆனா இவ்வளோ பெருசா இருக்கு. பாருங்க இந்த 2 காயை. சின்ன மரத்துல நிறைய பப்பாளி காய். இதுல எதுனா உள்குத்து இருக்குமா, இல்லை டபுள் மீனிங் எதுனா இருக்கா? அதெல்லாம் இருக்காது. வெள்ளையாக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? பாஸ் அந்த அக்கா பப்பாளி காயை தான் காட்டுறேன்னு சொன்னாங்களா? வேற என்ன நினைச்ச? அடே கரடி முக்கா, கம்முன்னு உட்காரு, அசிங்கமாக கேட்டு விடுவேன். அதுவே டபுள் மீனிங்கில் பேசி உட்காந்துருக்கு. அந்த மரத்தில் அத்தனை பப்பாளி காய் இருக்குது, அதெல்லாம் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம். இந்த 2 காயை மட்டும் பாருங்க, பெருசாக இருக்குது. மூச்சு முகரையும் பாரு. நானே எகை பிச்சிடலாம் போல. சின்னோண்டு மரமா இருக்குது, இவ்வளோ பெரிய காய் இருக்கு. ஏமா ஏய், வேணும்னா பிச்சு தின்னுட்டு போமா. காய் இருக்கு, மரத்தில் பேய் இருக்குன்னுட்டு ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? மரம் ஹைட்டு தான் கம்மியாக இருக்குல்ல, அப்படியே பிடிங்கி அறுத்து தின்னுட்டு போக வேண்டியதானே. 2 காயை பாருங்க, 4 காயை பாருங்கன்ட்டு பைத்தியம். சிப்ப இந்த வீடியோல நீங்க எதை பாத்தீங்க? நீங்க என்ன பாத்தீங்களோ அதை தான் பாஸ் நாங்களும் பார்த்தோம். அடே கரடி முக்கா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுறா, வாய்க்கு டேப் போட்டுருவோம் பாத்துக்க. அதாவது மக்களே, இந்த வீடியோல நீங்க என்ன பாத்தீங்க? நீங்களும் அப்படியே சொல்லாதீங்க. அந்த அக்கா வந்தாங்க, வந்துட்டு டிக் 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 இப்படி கண்ணடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படின்னாங்க, சிரிச்சுட்டு இப்படி வெளியே போயிட்டாங்க. எந்த ஒரு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல, வந்துட்டு முகத்தில் நவரசத்தை காட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ரியாக்ஷனும் பண்ணல. இப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பசங்க வந்துட்டு எப்படிலாம் காஜி பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே உதாரணம். இந்த ஒன்றுமே பண்ணாத இந்த ஒரு வீடியோவுக்கு 3 லட்சம் லைக் போட்டிருக்காங்க. ஏன்டா அவன் உயிரை கொடுத்துலாம் வந்துட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் லைக் பண்ண மாட்டீங்க. இந்த அக்கா வந்துட்டு அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான் அப்படின்ட்டு டிக்கி டிக்கின்னு கண்ணு அடிச்சுட்டு இப்படி ஓடி போயிடுது. இதுக்கு 3 லட்சம் லைக்கு. என்னோட பண்ணுறீங்க? ஏன்டா போடுறீங்க? என் வீடியோக்குள்ள ஒரு 1000 லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. இன்ஸ்டாகிராமில் நானும் குதிக்கிறேன், ஆடுறேன், ஓடுறேன், உருள்றேன், ஒருத்தரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு வந்து இப்படி லேடி கேட்ட போடுது நம்மளும் இப்படின்ட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். சரி, அந்த பிள்ளை பக்கம் காத்து வீசுது, நம்ம பக்கம் வீசல. காத்து வீசலனா காத்து வீசுற பக்கத்துல போய் நில்லுங்க பாஸ். உன் செவுட்லயே ஒன்று விட்டுருவோம் பார்த்துக்க கரடி மூக்கா. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். கிரவுடு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆடியன்ஸ் பூரா ஒரு ஆளை மட்டும் தான் பார்ப்பாங்க. நாயகன் ஏண்டா மொட்டை மண்டியா,
ஒரு டைலாக ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று பேசிருக்கியா? ஏண்டா வேட்டிக்குள்ள ஓனா விட்ட மாதிரி இந்த பக்கம் கிருட்டுன்னு ஓடுற, இந்த பக்கம் ஓடுற, என்னடா நின்று நிதானமா டைலாக பேசுறா? ஏன்னா தளபதி இந்த டைலாக் எவ்வளவு அழகா பேசியிருப்பாரு. ஏன்னா தலைவலி வந்த மாதிரி பேசிட்டு இருக்க, எப்படி பேசியிருப்பாரு நான் பேசுறேன் கேட்டுக்கோ. கிரவுண்டு மொத்தம் ஆள் இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறது யாரு தெரியுமா? ஆட்டநாயகன் இப்படின்ட்டு அழகா பேசியிருப்பாப்பல. நீ எப்படி பேசுற? கிரவுடு மொத்த ஆளுங்க இருக்கலாம், ஆட்ட நாயகன் நான் யாரு தெரியுமா? நான் தான்டா மொட்டையன், வேட்டிக்குள்ள எலி போயிடுச்சுடா. போடா கட்டு. இப்போ ஒரு மிமிக்ரி பண்ணலாம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பணம் வேணாது, மெதுவே அனுப்ப ஃபர்ஸ்ட். பணம் என்றவா மிமிக்ரி. சவுண்ட் கேக்குமா? கேட்கல. ரெண்டாவது கொஞ்சம் வேகம் பண்ணுறோம். ரெண்டாவது மூணாவது அதோட கொஞ்சம் வேகம் பண்ணுறோம். நாலாவது கம்மியாக இருக்கிறனால நிறைய வராது. நாலாவது அஞ்சாவது ஆறாவது நம்ம கொஞ்சம் வாயில் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது. ஐயோ என்னையா பண்ற? அதாவது எண்ணும் போதே வந்து நகைச்சுவையாக தான் இருந்தது, அதோட விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு மிமிக்கிரின்ற பேரை போட்டு இப்படி கொலை பண்ணிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் மிமிக்கிரின்னு சொன்னா கடவுள் காரி துப்ப மாட்டாரா? ஏயா நான்லாம் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு வயசா நானா ஓனா கற்றுக்கிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்குன்னு வாயில இதெல்லாம் மிமிக்கிரின்னு சொன்னா எமையா நம்புவா? ஆட போங்க யாங்கிட்டு. நான் சும்மாவே காட்டுவேன், நீ வேற காட்டுங்கிற, அப்ப நான் காட்டிடுவேன். இந்தம்மையே நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? பாஸ் அந்த அக்காவே காட்டுன்னு சொல்லுது, உங்களுக்கு என்ன பாஸ்? டேய் கரடி முக்கா, அது தளபதியோட டைலாக பேசிட்டு இருக்கடா, அது எங்கடா காட்ட போகுது? காஜி பிடிச்ச கரடி கம்முன்னு உட்காடுறா. ஏம்மா இது உன் டைலாக்கா? நான் சொன்ன டைலாக் இல்ல, தளபதி சொன்ன டைலாக். நான் சொல்றது கேளு. சொல்லு. சொல்ல வேணாம்னு சொன்னா கேட்கவா போற? சொல்லி தொலை, கேட்கறதுக்கு நாங்களாம் இருக்குமே. நான் இல்லைனாலும் பாரு இந்த பம்பர்கட்டு மண்டையும் இருக்கான். சொல்லு. சும்மா காட்ட முடியாது. சும்மாலாம் காட்ட முடியாதா? பாஸ் அப்போ காசு கொடுத்தா காட்டுவாங்களா? ஏய் கரடி முக்கா கம்முன்னுறா, ஏன்டா இப்படி லோலாயம் பண்ற? அவ ஒரு பக்கம் இருக்கிறானா, நீ அதுக்கு மேல இருக்கியாடா? ஏம்மா நீயே சொல்லுமா. நாளைக்கு வா காட்டுறேன், சரியா? டைம் இல்ல. என்ன நாளைக்கு வா காட்டுன்னு சொல்றா? மக்களே இவ்வளோ சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம். இருங்க கேட்போம். ஏம்மா நாளைக்கு வா அப்படிங்கிற காட்டுறன்ற, எதை காட்ட போற? ஹலோ எஸ்எஸ் மீ, என்ன ஆடு ஆய் போன மாதிரி முடிக்கிறீங்க? சொல்லுங்க. அது வந்து நீனும் அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸை மாத்திட்டு வேற பிளேஸ் காட்டுறேன்னு சொன்னேன், சரியா? நீ லூசு நினைச்சேன், லூசு இல்லை மென்டலு. பாஸ் நீங்களும் அந்த பொண்ணும் அடிக்கடி தனியா மீட் பண்ணிருக்கீங்க. ஏண்டா அவ தான் சொல்லிட்டு இருக்கானா, அதிகமாடா பண்ற நம்புற? அதாவது அவளுடைய காதலனுக்கோ காதலிக்கோ, இப்போ காதலியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பொண்ணுங்களே லவ் பண்ணுறாங்க, அது குற்றம் கிடையாது. அதாவது காதலனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறத இப்போ ஓப்பனாக இன்ஸ்டாகிராம்லேயே போடுறாங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருமே வந்து காதலனாக மாறிடுறாங்க. அப்படி தான் இருக்குது. ஏம்மா போமாங்கிட்டு. பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறியா? முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. ஏனோ சுதாகர்ண்ணா, ஏன்னா இப்படி பண்ற? இன்னைக்கு வேலை லீவுண்ணா, இன்னைக்கு ஹாலிடேண்ணா. இது மாதிரி இப்போ நிறைய வீடியோ வர ஆரம்பிச்சது. அதாவது பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரி மேக்கப்க்கு அப்புறம் இப்படி வந்து சிக்கன் வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு வீடியோ வந்துடும். என்ன ஈன்னு பார்த்துட்டு இருக்கியா, மூடிட்டு லைக் பண்ணிட்டு போ, இல்லை வேலைக்கு போ, இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. விழிப்புணர்வுக்கு வேற வீடியோவே கிடைக்கலையா? ஏதோ ஒன்று இருக்குடா, விட்றா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். தளபதி விஜய் மாதிரியே இருக்கான்ல, செருப்பு பிஞ்சிரும்.
அதைதான் நானே சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா புதுசாக கிளம்பிருக்கீங்க. அதாவது லைட்டாக அந்த ஃபேஸ் கட் இருக்கா இல்லையாலாம் பார்க்கறதில்ல, நம்ம பண்ணுறது தளபதி மாதிரி இருக்கா இல்லையானும் பார்க்கறதில்ல. ஒரு பாட்டை போட்டுக்க வேண்டியது வந்துட்டு இப்படின்றது. ஏய் மனசாட்சி இல்லையாடா? ஏண்டா தளபதி எப்படி இருப்பாரு, உன் மோரக்கட்டை எப்படி இருக்கு, என்னடா நீ யோயோ இவன் ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமா பண்ணி வச்சிருக்கான். நான் தான் அடுத்த தளபதி, நான் தான் அடுத்த தளபதின்னுட்டு. போடா தலைவலி. நெக்ஸ்ட், நான் இருக்கிறேன்னா எனக்கு பின்னாடி எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அதேதான் உனக்கும். நான் இருக்கேன்னா என் பின்னாடி என் தம்பி இருக்கான்டா. வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கடா மாப்பிள்ளையா? ஏண்டா கரடி முக்கா, இப்போதான் தம்பி இருக்கான்ற நீ மாப்பிள்ளன்ற. உன்னை வச்சு ஒரு டைலாக் கூட பேச முடியாதா? ஏய் கேஸு நீயே சொல்றா. அவரை பத்தி நான் சொல்ல விரும்பல. அவர் வழியில தான் போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து போறோம்னா அது வேற. நாங்க எதா இருந்தாலும் செய்யறதுக்கு துணிகிறவங்க. நாங்க எங்க கிட்ட எதுவும் வேணாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ணா வழியில் போறதும் தப்பு கிடையாது, எதை செய்யறதுக்கும் துணிறதும் தப்பு கிடையாது. ஆனா கரெக்ட் டைமுக்கு நம்ம கஸ்டமருக்கு போய் கேஸ் போட்டுடணும். புரியுதா? எல்லார் வீட்லையும் அடுப்பு எரியணும். நீ கேஸ் போடல அப்படின்னா அடுப்பு எரியாது. கேஸ் போகிற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிடு. புரியுதா? என் ஸ்கூட்டிக்கு பின்னாடி எழுத ஒரு வசனம் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை எல்லாமே என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் பின் பண்ணிக்கிறேன். அப்படியா? உங்கள் ஸ்கூட்டிக்கு பின்னாடி எழுதுறதுக்கு வசனம் வேணுமா? ஒரு நிமிஷமா யோசிச்சு சொல்கிறேன். 2 2 4 நீ தான் என் ஆளு. போடா வாயில் அசிங்கமாக வந்துடும் பார்த்துக்க. அவன் ஆளா? ஏண்டா கரடி முக்கா, அவளுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தர முடியுமாடா உன்னால? ஒரு நாளைக்கு 4.5 கிலோ லிப்ஸ்டிக் போடுறா, வாங்கி தர முடியுமா? ஏண்டா கர்மம் பிடிச்சி கரடி முக்கா, கம்முன்னுறா. நான் சொல்கிறேன் பார்த்துக்கம்மா. இடுப்பில் வரும் அது சுளுக்கு, இன்ஸ்டாகிராமில் வருவேன் நான் தான் சிலுக்கு. இது எழுதிக்கோ, நல்லா இருக்கும். ஏய் பவுட்ரு மூஞ்சி, இப்போ எதுக்கு ஈ அப்படின்ற? சொன்ன வசனம் பிடிச்சிருந்தா ஓகேன்னு, இல்லைன்னா நாட் ஓகேன்னு. அதுக்கு என்ன ஈ? அலாவுதீன் அற்புத விளக்கு, ஓரமாக போய் நீ பல்லு விளக்கு. நல்லா இல்லை. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்னொரு டைம் நீ ரீல் ஷேர் பண்ண, நீ சிலுக்குடா. சிலுக்கா? யாரை சொல்ற? ஏய் பவுடர் மூஞ்சி, யாரை சொல்ற? யாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? உன்னதான் சொல்றேன், சிலுக்கு. அடியே ரத்தி அக்னி கோத்திரி, வீடியோ பார்க்குற நாங்களாம் சிலுக்குனா வீடியோ போடுற நீ யாரு? விளக்கா? நீ தான் சிலுக்கு. சிலுக்கு. கூந்தலில் இருக்கும் பூ அழகை விட செடியில் இருக்கும் பூவின் அழகு அழகானது. ஆனால் ஒரு நாளும் விஷத்தை விட இது கெடுமையானது என்றை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். கேஸ்காரன் சொல்வதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜப்பான்காரன் எதையே கண்டுபிடிக்கிறான், நம்ம கேஸ்காரன் எதை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இருடா கவிதை சொல்லி எங்க காதுல ரத்தம் வர வைக்கிற. இப்போ உனக்கு எப்படி ரத்தம் வர வைக்கிறத மட்டும் பாருடா. செடியில் உள்ள பூவும் கொடியில் உள்ள பூவும் ஒரு நாள் வாடலாம், ஆனால் கொண்டையில் உள்ள பூ ஒருபோதும் வாடாது, வாடாது, வாடாது. அது எப்படி பாஸ் கொண்டையில வைக்கிற பூ வாடாம போகும்? ஏன்னா அது பிளாஸ்டிக் பூ. ஏண்டா கரடி முக்கா, கவிதைன்ற பேர்ல அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் சும்மா காமெடி ஒன்று சொல்றேன், அதை எப்படி என்னன்ட்டு விளக்கம் கேட்ப. மூக்கெல்லாம் உடச்சிட்றேன் பார்த்துக்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்பா. எனக்கு அண்ணன் சொல்லிக்க யாருமே இல்லை, நான் உங்களை அண்ணன் சொல்லிக்கவா? எனக்கு கோவம் வந்தால் நான் அசிங்கமாக திட்டுவேன். எனக்கு அசிங்கமாக திட்டுறதுக்கு யாருமே இல்லை, நான் உன்னை திட்டிக்கவா? இப்படின்னு கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? அம்மா எனக்கு அண்ணன் யாருமே இல்லை, நான் உங்களை அண்ணன் சொல்லிக்கவா? இப்படி அன்பாக கேட்டால் பரவாயில்ல, ஏதோ பாசமாக கேட்டால் பரவாயில்ல. எனக்கு அண்ணனை சொல்லிக்க யாருமே இல்லை, நான் உன்னை அண்ணனை சொல்லிக்கவா? ஏய் சொல்லுடா, நான் உன்னை அண்ணனை சொல்லிக்கவா பிரதர்? என்ன அண்ணன்றதே குழஞ்சி நெளிஞ்சி சொல்லிட்டு ஆளும் அவளையும் பாரு என்னன்னு சொல்லிக்கவா? அட போமாங்கிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இங்க பாருங்க, இதுதான் பிரகாசன் கார்டு. பிரகாசன் கார்டா? தாய் கேள்வி அது என்னது? பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு அப்படிதான் சொல்லுவாங்க. பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு ப்ராக்ரஸ் கார்டுன்னு இருக்க. தாய் கேள்வி இப்போ தான் 6வது படிக்குது. பாஸ் பேரன்னு வாத்தியார் போட்டு கொடுத்துருக்காரு ப்ராக்ரஸ் கார்டு எடுத்துட்டு. சரி சொல்லு.
ஒரு கோடு இருந்தா ஒண்ணும் இல்ல, 2 கோடு இருந்தா பாப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? சரி, ஒரு கோடு வந்திருக்கா 2 கோடு வந்திருக்கா? இத்தனை நாள் நான் மட்டும் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு இனி குட்டி வணக்கமுங்க வர போறாங்க. உன் தொல்லையே தாங்க முடியலையா ஆத்தா? குட்டி வணக்கமுங்க வரியா? அது வந்துட்டு நான் தான் குட்டி ஷீலா அப்படின்னுமா? சரி, அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம். இது உங்க மாம்ஸ் நல்லி சங்கர்ட்ட உங்க மேரிமேட்லாம் சொல்லிட்டியா? மாமா கிட்டயும் அம்மா கிட்டயும் இனி சொல்லல. ஏய் லூசு தாய்க்கிழவி, முதல்ல போயிட்டு உங்க அம்மா கிட்டயும் உங்க மாமா கிட்டயும் சொல்லு, அதுதான் முக்கியம். வந்து எங்க கிட்ட ஒரு கோடு வந்தா ஒன்னும் இல்லை, 2 கோடு வந்தா பாப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்க லூசு. போய் அவங்க கிட்ட முதல்ல சொல்லு. இதை நான் மேரிமாட்ட காட்ட போறேன். மேரிமா என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்றது பாக்கலாம். மாமா கிட்ட இன்னும் சொல்லல, மாமா வெளியே ஊருக்கு போயிருக்காங்க. இப்ப மேரிமாட்ட சொல்ல வாங்க. அப்படியா? ஏ லூசு தாய் கேள்வி, நீ வீடியோ போட்டது உலகமே பார்த்துருச்சு. உங்க மாமா நொல்லை சங்கர் மாமா பார்க்க மாட்டாரா என்ன? என்னமோ ஒன்று தாய் கேள்வி ஏதோ ஒன்று ஜோக் பண்ணிட்டு இருக்குது. சரி ஓகே, மாமாட்ட தனியாக சர்ப்ரைஸாக சொல்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போடணும். அப்படி தானே தாய் கேள்வி? நல்லா இருக்கு தாய் கேள்வி, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். தனுஷ் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு, அதுவும் அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, இல்லை அண்ணாமலை காரணத்தினால வேணான்ட்டாரா, சின்ன வயசுல லவ் பண்ணன அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, என்ன காரணத்தினால என்ன வேணான்னு சொன்னாருன்னே தெரியல. ஏம்மா, தனுஷ், அண்ணாமலை, விஜய், சதீஷ், திருப்பதி இப்படின்ட்டு நிறைய பேர் கூட பழகிருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாவே படலையா? நான் தப்பு செஞ்சது வந்து தனுஷ் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் தப்பு செஞ்சேன். சரி ஓகேம்மா, அதாவது சதீஷை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து சதீஷ் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி? தூங்கும் போது மேடம். தூங்கும் போதா? தூங்கும் போது வந்து ஒரு தாலி கட்டினாப்புல நீங்க அதை பார்க்கல? பார்க்காமயே எனக்கு தாலி கட்டிக்கிறாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த அம்மாட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆங்கர் யாருமா? ஏமா நீயே பேசுமா. இல்லம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்க, தனுஷ் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சரியா? சரி. ஆனா எனக்கு இப்ப முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க. முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க. சம சம சரியான கேள்வி. தூங்கிறாதீங்க, முழிச்சிட்டு இருங்க. நான் தூங்க மாட்டேன். மூச்சு நிக்கிறவங்க தாலி கட்டினாரு பாரு, அவரு மட்டும் தான், தனுஷ் தான் எனக்கு. அதான் சொல்றேன், இப்போ முழிச்சிட்டு இருங்க, தூங்காதீங்க. தூங்க மாட்டேன், தயவு பண்ணி தூங்கிடாதீங்க. நான் தூங்க மாட்டேன். திருப்பி யாருன்னா ஏம்மா, ஏய் யாருமா நீ? திருமணம் தூங்கினா வேற மாதிரி தாலி கட்டுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு போகுது அந்த அம்மா. எப்போ இந்த எபிசோட் எங்க இருக்குன்னு தெரியல, இதை பார்க்கணும்பா, அல்டிமேட்டா இருக்குது. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். வீரம் பண்ணிருக்கேன், நிறைய சீன் பண்ணிருக்கேன். என்ன எங்களுக்கு அஜித் ரீல் ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ரியாக்ஷன். திருக்கி விடலாமா? அப்படியே செவுட்லேயே ஒன்று விடலாமா? ஏன்னா இப்படி கொலை பண்ணிட்டு இருக்க? தலை என்ன பாவம் பண்ணாரு? ஏன்னா தலை அந்த படத்துல வந்து எவ்வளவு அழகா வந்துட்டு இப்படி அழுவுற மாதிரி வந்துட்டு இப்படி சிரிச்சு பண்ணிருப்பாப்புல. ஏதோ லெமனை வாயில புழிஞ்சு விட்ட மாதிரியே இப்படின்ற. ஏற்கனவே அந்த சீனுக்கு அப்படிதான் பண்ணுவோம். 3 படத்துல ஒரு சீன் பண்றேன்ட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருப்ப. எப்பா. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருங்க. என்னோட சிரிப்பு வந்துருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பாக நம்புறேன் எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.